இரவு உணவு ரொம்ப ரொம்ப தவறு செய்யக்கூடிய இடம் வந்து இதுதான். ஸோ இரவு உணவு நல்ல கோதுமை ரவையில் உப்புமா, ரவை கிச்சடி, ஒரு நாள் சிறுதானிய அடை. சர்க்கரை நோய் இருக்கிறவங்கன்னு மட்டும் இல்லாமல் எல்லாருமே காலையிலையோ இல்லை ராத்திரியோ வாரத்தில் 2 நாளாவது இந்த கோதுமை ரவா கிச்சடியை செஞ்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் கோதுமை ரவையை கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு 3 நிமிஷம் ரவையை வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே கடாயில் எண்ணெய், பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 30 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான காய்கறி, பீன்ஸ், தக்காளி, பட்டாணி, கேரட் எல்லாத்தையும் கடாயில் சேர்த்துடலாம். கூடவே உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து காய்கறியை 5 நிமிஷம் வேக விடணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 3.5 கப் தண்ணி சேர்த்துட்டு தண்ணீர் கொதிச்சதும் கோதுமை ரவாயும் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்ல வச்சு கோதுமை ரவையை வேக விடுங்க. கிச்சடி இந்த பக்குவத்தில் இருக்கும்போது கொஞ்சம் மல்லித்தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.